இந்த சமுதாயத்திற்கு மத்தியில் ஒழுக்க நெறிகள் பண்புகளை பேணி பாதுகாத்து வாழக்கூடிய, நமக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய ஒரு சிறந்த பிள்ளைகளாக திகழ வேண்டும் என்கின்ற அந்த எதிர்கால அந்த எண்ணங்கள் தடைபட்டு உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைகளில் இன்றைய சூழலில் நாம் பார்க்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேல் காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு சொல்லக்கூடிய விஷயம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, முஃமின்களே, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அடுத்தது சொல்றான், வகூதுஹன் நாஸு வல் ஹிஜாரா. ஏன்னா அந்த நரக நெருப்பினுடைய எரிகொல்லிகளாக மனிதர்களையும் கற்களையும் நாம் ஆக்கியிருக்கின்றோம் என்பதாக அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றானே. ஆனால் அத்தகைய அந்த எரிகொல்லிகளை விட்டும் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு அவசிய நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு மிக மிக அவசியமான ஒன்று இந்த கல்வி ஞானம் என்பதை நாம் அறிந்து செயல்பட வேண்டும் அன்பானவர்களே. ஏனென்றால் அந்த குழந்தை கல்வி ஞானத்தின் மூலமாக ஒழுக்க பண்புகளை பெற்று தவறான வழியின் பக்கம் செல்வதை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றது. ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலையில 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் முதல் கல்லூரியினுடைய படிப்பை தொடங்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நிலைகளையும் பார்த்தால் போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அவல நிலைகளுக்கு பிள்ளைகள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள், பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை நாம் அன்றாடம் செய்திகளின் மூலமாக நாம் பார்க்கின்றோம் அன்பானவர்களே. அப்படிப்பட்ட அந்த தவறான வழியின் பக்கம் செல்லக்கூடிய அந்த பிள்ளைகளுடைய நிலைகள் பின்னால் நம்முடைய சந்ததிகளையே பாதிக்கக்கூடியதாக, நம்ம குடும்பத்தினுடைய அந்த மதிப்பை கெடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கின்றது என்பதை நாம் என்ன செய்யறோம் பார்க்கின்றோம் அன்பானவர்களே. ஏன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாணவ செல்வங்களுடைய விஷயத்துல, முஃமின்களுடைய விஷயத்துல சொல்லுவாங்க, இதா மாத்தல் இன்சானு, மனிதன் மரணித்து விட்டால் அமலுஹு, அவனுடைய எல்லா அமல்களும் துண்டிக்கப்பட்டுவிடும். இந்த உலகத்துல எல்லா அமல்களும் துண்டிக்கப்பட்டுவிடும். இல்லா மின் சலாசின், 3 விஷயங்களை தவிர. அந்த 3 விஷயங்கள் மட்டும் அந்த மனிதனை பின்தொடரக்கூடியதாக இருக்கும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, அது என்னென்ன என்பதை நமக்கு குறிப்பிடும் பொழுது, சதகத்துன் ஜாரியா, நாம் செய்யக்கூடிய வாழ்நாளில் செய்யக்கூடிய தான தர்மங்கள், பயன்பெறப்படும் அந்த மனிதனை கொண்டு பயன்பெறப்படும் இல்ம், மார்க்க அறிவு ஞானம். அதே போன்று வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, தன்னுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய, துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளை என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 விஷயங்கள் மட்டும் ஒரு மனிதனுக்கு தரிபடும் என்பதை அழகான வார்த்தையின் மூலமாக நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் அன்பானவர்களே. அது சார்ந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லிவிட்டு இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பிள்ளைகளுடைய நிகழ்வு நடைபெற இருப்பதால் அனைவரும் தம்முடைய பிள்ளைகளும் இது போன்று சிறந்து விளங்க வேண்டும், சமுதாயத்திற்கு மத்தியில் அடையாளம் காட்டப்பட வேண்டும், ஈமானால் அடையாளம் காட்டப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகளை முன்மாதிரி பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும் என்கின்ற கட்டாய சூழ்நிலையில் அவசியத்தில் நாம் இருக்கின்றோம் அன்பானவர்களே. ஃபுலைல் இப்னு அய்யால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தம்முடைய
மாணவரினுடைய இறுதி கட்டத்துக்கு போறாங்க. அதாவது சக்கராத்தில் இருக்கக்கூடிய தம்முடைய மாணவரை சந்திப்பதற்காக வேண்டி ஃபுலைல் இப்னு ஐயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க போய் சந்திக்க போறாங்க. சக்கராத்தினுடைய நேரத்தில் மாணவர் இருக்கிறார். தம்முடைய மாணவர் சக்கராத்தினுடைய நேரத்தில் மரணம் அருகாமையில் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. ஃபுலைல் இப்னு ஐயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தம்முடைய மாணவருக்காக வேண்டி தலைமாட்டில் அமர்ந்து கொண்டு சூரா யாசினை ஓதுகின்றார்கள். சூரா யாசினை ஓதுகின்றார்கள். அந்த மாணவர் சொல்கின்றார், எனக்கு முன்னால் இதை நீங்க ஓதாதீர்கள், எனக்கு முன்னால் இதை ஓதாதீர்கள் என்பதாக தடுத்து விடுகின்றார் மரண தருவாயில் இருக்கக்கூடிய அந்த மாணவர். சிறிது நேரம் கழித்து ரூஹு பிரியக்கூடிய அந்த நிலையில் தம்முடைய மாணவருக்கு ஷஹாதா கலிமாவை சொல்லிக் கொடுக்கின்றார்கள் ஃபுலைல் இப்னு ஐயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆனால் அந்த கலிமாவை விட்டும் நான் நீங்கியவன் என்பதாக அந்த மாணவர் சொல்லி அந்த கலிமாவினுடைய வார்த்தைகளை கூட கூறாமல் மரணித்து விடுகின்றார். இது ஃபுலைல் இப்னு ஐயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு மிகவும் கவலையை தரக்கூடியதாக இருந்துச்சு. நம்முடைய ஒரு மாணவர் ஒரு ஈமானை இழந்த நிலைமையில இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டாரு, கலிமா சொல்லாம போயிட்டாரு என்பதாக மிகவும் கவலையில் தம்முடைய வீட்டை விட்டும் வெளியே வராமல் என்ன செய்யறாங்க, தம்முடைய வீட்டிலேயே இருக்கிறாங்க. ஒரு நாள் கனவில் அந்த மாணவர் வருகின்றார். கனவுல மாணவர் எப்படி வருகின்றார் என்றால், நரகத்தின் பக்கம் இழுத்து செல்லப்படக்கூடிய ஒரு நிலையில் ஃபுலைல் இப்னு ஐயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கனவு கண்டு அந்த மாணவரிடத்திலே கேட்கின்றார்கள், என்னுடைய மாணவர்களிலேயே ஒரு சிறந்த மாணவராக நீ திகழ்ந்தாய், சிறந்த மாணவராக திகழ்ந்தாய், உன்னுடைய அறிவு ஞானம் பறிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன என்பதாக ஃபுலைல் இப்னு ஐயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தம்முடைய மாணவரிடத்துல அந்த கனவிலேயே கேட்கிறாங்க. அதற்கு அந்த மாணவர் சொன்ன ஒரு பதில், ஒரு 3 விதமான காரணத்தினால் நான் இந்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டேன் என்பதாக அந்த மாணவர் சொன்னாராம். முதலாவது, கோள் சொல்லும் குணம் என்னிடத்துல இருந்துச்சு. உங்களை பத்தி என்னுடைய சகாக்கள்கிட்ட கோள் சொல்றது, அதே போன்று பிற மனிதர்களிடத்துல கோள் சொல்லக்கூடிய அந்த குணம் என்னிடத்துல இருந்துச்சு. இரண்டாவது, பொறாமை குணம் என்னிடத்துல இருந்துச்சு. என்னுடைய நண்பர்கள் மீது நான் அதிகம் பொறாமை கொள்ளக்கூடிய அந்த தன்மைகள் என்னிடத்துல இருந்துச்சு. இது இரண்டாவது. அதே போன்று மூன்றாவது விஷயம், எனக்கு ஒரு நோய் இருந்தது, எனக்கு ஒரு நோய் இருந்தது. அந்த நோயை குணப்படுத்துவதற்காக வேண்டி மருத்துவரிடத்திலே சென்ற பொழுது அந்த மருத்துவர் சொன்னார், வருடத்திற்கு ஒரு முறை நீ மது அருந்தினால் உன்னுடைய நோய் குணமாகும் என்பதாக அந்த மருத்துவர் சொன்னார். நான் அதை கடைபிடித்து அதை அடிக்கடி அந்த மதுவை அருந்தக்கூடிய ஒரு நிலைமையில் ஆகிவிட்டேன், அதனால் இந்நிலைக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேன் என்பதாக அந்த மாணவர் சொன்னார் என்பதாக ஃபுலைல் இப்னு ஐயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம பார்க்கிற அன்பானவர்களே, இதுதான். அதாவது போதை பொருளுக்கு அடிமையாக கூடிய ஒவ்வொரு மாணவர்களுடைய நிலைமைகளும் இப்படித்தான் அமைந்து கொண்டு இருக்கின்றது. ஆகையினால் தான் ஒவ்வொரு பிள்ளைகளை நாம் என்ன செய்யணும், மார்க்க கல்வியின்பால் வார்த்தெடுக்க வேண்டும். நாம நினைக்கிறோம் இதுல என்ன கிடைக்க போகுது, இதுல என்ன கிடைக்க போகுது நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த குழந்தைகள் கற்கக்கூடிய கல்வி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பேணக்கூடிய ஒரு கல்வியாக, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று அல் உலமாஉ வரஸத்துல் அன்பியா, உலமாக்கள் மார்க்க ஞானம் பெற்றவர்கள் நபிமார்களுடைய வாரிசு என்பதாக சொல்லி இருக்கின்றார்களே. ஆனால் அந்த நபியை பின்பற்றக்கூடிய நாம் நம்முடைய பிள்ளைகளை
எந்த அளவிற்கு வார்த்தெடுக்க வேண்டும். இது போன்ற ஒரு கண்குள்ளா காட்சியை பார்ப்பதற்கு அல்லாஹு தஆலா அந்த குழந்தைகளை மேடையின் மீது ஏற்றி கண்ணியப்படுத்துகின்றானால் அது மார்க்க கல்வியை பெற்ற ஒவ்வொருவருக்கும் அந்த கண்ணியத்தை அல்லாஹு தஆலா வழங்குவான். அந்த நிலையை நாம் ஒவ்வொருவரும் நாம் கையில் எடுத்து நம்முடைய பிள்ளைகள் தவறான வழியின் பக்கம் செல்வதை விட்டும் பாதுகாத்து நம்முடைய குடும்பம் கண்ணியமானதாக, நம்முடைய பிள்ளைகள் நமக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு சிறந்த மாணவராக பிள்ளைகளாக ஆக்குவதற்கு முயற்சிப்போம். இல்லாமல் அல்லாஹ் அத்தகைய பாக்கியம் மிக்க குழந்தைகளை நம் அனைவருக்கும் வழங்கி அதன் மூலமாக நம்முடைய ஊருக்கு மென்மேலும் வரக்கத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.